நிலை 1 வகுப்பு 1 முதல் 5 வரை. கிறிஸ்துவை அறிதல். அடிப்படை செபங்கள் மற்றும் நம்பிக்கை அடிப்படைகள். எனது முதல் நம்பிக்கை அரங்கேற்றம். மறைக்கல்வி வகுப்பில் முதலாக இணையும் சிறு குழந்தைகள் முதல் வகுப்புக்கு கீழே உள்ள குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் இணைந்து தங்கள் முதல் நம்பிக்கை அறிக்கையை அரங்கேற்ற ஊக்குவிக்கப்படுவர். அதற்காக சிறப்பான ஒரு நாள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். மறைமாவட்ட நாள்காட்டியில் ஜனவரி மாதம் முதல் வாரம் இதற்காக குறிக்கப்பட்டுள்ளது. அது விவிலிய வசனம், பாடல்கள், செபங்கள் முதலியவற்றில் ஒன்றாக இருக்கலாம். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தினீர். திருப்பாடல்கள் 8:2 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இந்த அரங்கேற்றம் அமைகிறது. குழந்தைகளை கவரும் வண்ணம் ஒரு வரவேற்பு ஒழுங்கு செய்யப்படல் வேண்டும். எடுத்துக்காட்டாக மேடை அலங்காரம், அவர்கள் உள்ளே நுழையும் போது இனிப்பு வழங்குதல், வானதூதர் அல்லது கார்ட்டூன் உருவங்களின் வேடமணிந்து அவர்களுக்கு வரவேற்பளித்தல் போன்றவை. நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கலாம். திருமறைப்புக்கு விழா அறிமுக வழிபாட்டு செயல்முறைகள். எனது முதல் திருச்சிலுவை. முன்னுரை. சிறு பிள்ளைகளே, என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைக்கேற்ப மழலை பருவத்தில் நம் குழந்தைகளின் நம்பிக்கை வாழ்வை புதுப்பிக்க சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தில் மறைக்கல்வி பணியகமானது பல புதிய முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றது. இப்புதிய முன்னெடுப்புகளை நமது பங்கில் உள்ள குழந்தைகளுக்கு இன்று நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். எனது முதல் செபமாலை. அறிமுக வழிபாட்டு செயல்முறை. எனது முதல் செபமாலை. விரிவுரையாளர். அன்பு குழந்தைகளே, செபமாலை செபிப்பது கத்தோலிக்க கிறித்தவர்களின் பக்தி முயற்சிகளில் பழமையானதும் எளிமையானதுமான ஒன்று. இறைவனின் தாயும் நமது தாயுமாயிருக்கின்ற அன்னை மரியாளை எந்நாளும் புகழ சிறந்த கருவியாக இருப்பது செபமாலை. இந்த செபமாலை நமக்கு வெற்றி அளிக்கும், ஆபத்தில் நமக்கு துணை நிற்கும், பயப்படும் நேரங்களில் தைரியம் தரும், படிக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சிறந்த ஞானத்தையும் வெற்றியையும் அளவில்லாமல் அள்ளிக் கொடுக்கும் மிகச்சிறந்த கருவி செபமாலை. செபமாலையின் செபங்களைச் சொல்லும் போது மீட்பின் வரலாற்றை தியானிக்கிறோம். அன்னையின் புகழை எத்திக்கும் பறைசாற்றுகின்றோம். எனவே அன்னையின் அன்பு குழந்தைகளே, உங்களின் முதல் செபமாலை பெறும் திருநிகழ்விற்கு 3ஆம் வகுப்பு குழந்தைகளாகிய உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எனது முதல் திருவிவிலியம் செயல்முறைகள். எனது முதல் திருவிவிலியம் மறையுரைக்கு பின் அல்லது நற்கருணைக்கு பின். விரிவுரையாளர். பள்ளியின் தொடக்க நிலையிலிருந்து நடுநிலைக்கு மாறக்கூடிய இப்பருவத்தில் குழந்தைகளின் நம்பிக்கை வாழ்வை புதுப்பிக்கவும் வளர்ச்சி காணவும் திருமுழுக்கிற்கு பிறகு பெறப்போகின்ற முதல் ஒப்புரவு அருட்சாதனம் முதல் திருவிருந்து. இதற்கு முன்தயாரிப்பாக முதல் திருவிவிலியத்தை பெற்று இறைவார்த்தையின் மீதுள்ள ஆர்வத்தை இவர்களில் வளர்த்தெடுப்பதற்காக 5ஆம் வகுப்பு பிள்ளைகளை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். பள்ளி பருவத்திலும் ஆன்மீக வளர்ச்சி பருவத்திலும் 5ஆம் வகுப்பானது மிக முக்கியமான படிநிலையாக கருதப்படுகிறது. எனவே பிள்ளைகளே, உங்களின் முதல் திருவிவிலியம் பெறும் திருநிகழ்விற்கு அன்போடு அழைக்கின்றோம். மறைக்கல்வி குழந்தைகள். பலிபீட சிறாராக பதிவு செய்யப்படும் விழா ஆயத்த காலத்திற்கு பிறகு பீடச்சிறாராக. ஆயத்த காலத்திற்கு பிறகு பலிபீட சிறாராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒரே நிற ஆடை அணிந்து தங்கள் பெற்றோருடன் பலிபீட சிறாருக்கான திருவுடைகளை கையில் ஏந்தியவர்களாய் நுழைவு பவனியில் கலந்து கொள்வர். நற்செய்தி வாசித்த பின்னர் அமர்வர். அவர்கள் ஒவ்வொருவராய் முன்வருவர். அனைவரும் அமர்ந்த பிறகு பலிபீட சிறார்க்கான பொறுப்பாளர் ஞாயிறு மறைக்கல்வியில் ஆர்வமுடன் பங்கேற்று இப்போது பலிபீட பணியாளராய் பணி செய்ய விரும்புவோர் முன்வருக. எல்லோரும் திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணியாளர் முன் வந்து நின்ற பின்னர்